VGP Marine Kingdom, ECR, ஈஞ்சம்பாக்கம், சென்னை. உங்கள் அனைவருக்கும் எனது பணிவு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது நாம் எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும். வர இருக்கிற 23ஆம் தேதி நடைபெறுகின்ற தேர்தலில் சட்டமன்றத்தில் தாமரை சின்னத்தில் போட்டியிடுகின்ற அன்பு சகோதரி கிருத்திகா சிவகுமார் அவர்களுக்கு வாக்குகளை போட வேண்டும் என்பதற்காக நாங்கள் எல்லாம் வாக்குகளை கேட்டு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் KP ராமலிங்கம் அவர்களே, முன்னாள் அமைச்சர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு KP ராமலிங்கம் அவர்களே, மற்றும் முன்னாள் MLA சிவசுப்பிரமணியன் அவர்களே, அண்ணன் கிட்டுசாமி அவர்களே, XMP செல்வகுமார் சென்னையன் அவர்களே, ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் XMP சொல்லிட்டேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சரஸ்வதி அம்மா அவர்களே, மண்டல தலைவர்கள் ரமேஷ் பொன்வேல் அவர்களே, மாவட்ட தலைவர் SM செந்தில் அவர்களே, மாவட்ட செயலாளர் காயத்ரி காயர் செந்தில் அவர்களே, மாவட்ட பொதுச் செயலர் சிவசங்கர் அவர்களே, சிவசுப்பிரமணியம் அவர்களே, மாநில துணைத் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் கனக சபாபதி அவர்களே, அன்புக்குரிய முன்னாள் அமைச்சர் PCR அவர்களே, ஆஞ்சூர் நல்ல செழிப்பாளையம் தனிகாசலம் அவர்களே, கிளைத் தலைவர் அர்த்தநாரீஸ்வரன் அவர்களே, ND ராமலிங்கம் அவர்களே, காசிமணி அவர்களே, சங்கர் அவர்களே, SR ராமலிங்கம் அவர்களே, ராசு அவர்களே, மற்றும் திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், நீதி கட்சி, இன்னும் பிற சமுதாய அமைப்புகளோடு சேர்ந்து இங்கே திரளாக வருகின்ற அனைவருக்கும் எனது பணிபுரிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேர்தலில் தாமரை சின்னத்தில் நம்மளுடைய கிருத்திகா சிவகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார். படித்தவர், பட்டம் பெற்றவர், மிகப்பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், ஏற்கனவே பல பகுதிகளில் இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலும் பல சமூக சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற அவருக்கு, ஒரு தகுதி வாய்ந்த நபருக்கு நீங்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை தர வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன் தாமரை ஜெயிக்க வேண்டும்? தாமரை ஜெயித்தால்தான் அன்புக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக வர முடியும். அவர்கள் முதலமைச்சராக ஏன் வர வேண்டும்? நல்லாட்சி நடைபெற வேண்டும். ஏற்கனவே 5 ஆண்டு காலம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சி ஒரு முடிவு கட்ட வேண்டும். ஏன் அந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்று சிந்தித்து பார்த்தால், இந்த 5 ஆண்டு காலமும் சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொல்லி தேர்தல் வாக்குறுதிகள் நிறைய கொடுத்திருந்தார்கள். சொத்து வரி கூட்ட மாட்டோம் என்று சொன்னார்கள். சொத்து வரிகள் 100 ரூபாய் இருந்ததே 500 ரூபாயாக கூட்டியிருக்கிறார்கள். மின் கட்டண உயர்வு 100 ரூபாய் இருந்த மின் கட்டண உயர்வு இன்னைக்கு 1000 ரூபாய்க்கு வந்திருக்கிறது. அது மட்டுமல்ல, மின் கட்டணத்தை 2 மாதத்திற்கு ஒரு முறை இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாதத்திற்கு ஒரு முறை ரீடிங் எடுப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு அதிக சுமையோடு இருக்கிறது. தமிழ்நாட்டில் 10,000 சிறு குறு தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. கரண்ட் பில் கூடினால் 10,000 தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த 5 ஆண்டு காலமும் கஞ்சா போதைப் பொருள் பழக்கம் எல்லா கிராமங்களிலும், தமிழ்நாட்டில் கும்மிடிப்பூண்டியில் ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரையில் எல்லா குக்கிராமங்களிலும் கஞ்சா போதைப் பொருட்கள், பெத்தமிட் போன்ற போதைப் பொருட்கள். ஆனா அந்த போதையெல்லாம் போட்டு தெரியுமா செய்யறாங்க? போதையெல்லாம் போட்டுட்டு 2 வயசு பெண் குழந்தை, 2 வயசு பெண் குழந்தையிலிருந்து 70 வயது பெண்கள் வரையிலும் அவர் விட்டு வைக்கவில்லை. எல்லாம் பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்பு சம்பவங்கள், படுகொலைகள். மொத்தம் தமிழ்நாட்டில் இதுவரையிலும் கடந்த 5 ஆண்டு காலத்தில் மட்டும் 8,900 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 36 லாக்அப் டெத் மரணங்கள் நடைபெற்றிருக்கிறது. 8,900 படுகொலைகளிலும் 3,900 பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், பெண்களுக்கு எதிரான செயல்கள் 3,000. அதில் 300க்கு மேல் போக்சோ குற்றங்கள் இந்த ஆட்சியில். அது மட்டுமல்ல, கொங்கு பகுதி என்று சொன்னாலே இந்த ஈரோடு மாவட்டம் மஞ்சள் மாவட்டம் என்று சொல்லுவோம். இந்த மஞ்சள் மாவட்டத்தில் ஒரு ஆராய்ச்சி மையம் வேண்டும் என்று சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தது நமது சரஸ்வதி அம்மா அவர்கள் பேசினாங்க. உங்களை எல்லாருக்கும் தெரியும், ஒரு ஆராய்ச்சி மையம் வேண்டும் என்று மத்திய அரசு தயாராக இருக்கிறது. மாநில அரசு இடம் கொடுக்க வேண்டும், ஆனால் அது செய்யவில்லை. ஆனா இப்படி சிவகிரி பகுதியில் மட்டும் கஞ்சா போதை போட்டுட்டு சிவகிரியிலிருந்து பெரிய போராட்டம் நடத்தினார்கள். ஆனால் இந்த கொங்கு மண்டலம் முழுவதுமாக தோட்டத்தில் வயதானவர்கள் வேலை செய்து விட்டு அங்கேயே தங்கியிருப்பாங்க.
ஆனால் கஞ்சா போதைப் பொருள் போட்டுக்கிட்டு எல்லா தோட்டத்துகளிலும் போய் படுகொலைகள் நடத்தியது இந்த கஞ்சா போதைப் பொருள் தான் காரணம். அதை தடுத்து நிறுத்தியதான் இந்த அரசு. அதை தடுத்து நிறுத்தவில்லை. ஆனால் இப்பொழுது 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்தால் அதை எதிர்த்து போராடுவோம், நான் என்னுடைய சுயரூபத்தை காட்ட வேண்டியிருக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் மத்திய அரசு நினைத்தால்தான் நமக்கு செல்லமே செய்ய முடியும். விவசாயிகளுக்கு 40 லட்சம் பேர் ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபாய் கொடுத்தது மத்திய அரசு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நமது மாவட்டம் விவசாயி நிறைந்த மாவட்டம். மஞ்சள் மற்றும் கரும்பு தென்னை பயிர்கள் போல நிறைந்த மாவட்டம் ஈரோடு மாவட்டம். ஆனால் மத்திய அரசு 6000 ரூபாய் ஆண்டு ஒன்று கொடுத்தது. ஆனால் இதை 24 லட்சமாக குறைத்தது திமுக அரசு. அது மட்டுமல்ல, நமது கிருத்திகா சிவகுமார் வெற்றி பெற்று ஆட்சியில் வருவானால் இந்த தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் இருப்பார்கள். மத்தியிலே பாரத நரேந்திர மோடி அவர்கள் இருப்பார்கள். டபுள் இன்ஜின் சர்க்காராக செயல்படும். மத்திய அரசுடைய திட்டங்கள் எல்லாமே நேரடியாக தமிழகத்திற்கு வரும். நமது மொடக்குறிச்சி தொகுதிக்கு வந்து சேரும் என்பதை நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அக்ரோ அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், அதாவது விவசாயத்திற்கான அக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லா திட்டங்களும் மத்திய அரசுடைய திட்டங்கள் நிச்சயமாக நமக்கு வந்து சேரும். இந்த ஆட்சி மாற்றம் வேண்டும். குடும்ப ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வேண்டும். நிச்சயமாக எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போதுதான் தமிழ்நாட்டில் 11 மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்தார்கள். அது மட்டுமல்ல, நீட் தேர்வு என்று சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த அரசு திமுக அரசு. ஆனால் அதிலும் அண்ணன் எடப்பாடி அவர்கள் புரட்சி செய்தார்கள். அன்றைக்கு மத்தியில் இருந்த ஜே.பி. நட்டா அவரிடம் பேசி கிராமப்புறத்தில் உள்ள எல்லா மாணவர்களும், கிராமப்புறத்தில் படிக்கிற எல்லா மாணவர்களும் 7.5% நிச்சயமாக கிராமப்புற மாணவர்கள் வர வேண்டும் சொல்லி இன்னைக்கு மருத்துவர்களில் சாதாரண தோட்ட தொழிலாளி கூட இன்னைக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், மருத்துவர்களாக வருகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு அண்ணன் எடப்பாடி அவர்கள் காரணம். அன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சரியாக இருந்தது. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது. ஒரு குடும்ப ஆட்சி. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள், அப்புறம் இப்போ ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும். 50,000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்துக்கள் சேர்த்திருக்கிறார்கள். 50,000 கோடி. ஆனால் அந்த 50,000 கோடியாக வைத்து இன்னைக்கு திமுக எல்லா சட்டமன்ற வேட்பாளர்களும் ஒரு தொகுதிக்கு 20 கோடி 30 கோடி என்று செலவழிக்க தயாராக இருக்கிறார்கள். பொதுமக்கள் நீங்கள் யாரும் அதற்கு இடம் கொடுக்க கூடாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி, புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆட்சி, ஆனால் எடப்பாடி தலைமையிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடியுடைய ஆட்சியோடு நிச்சயமாக இந்த ஆட்சி வர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழகத்திற்கு நல்ல திட்டங்கள் வந்து சேரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் ஏழை எளியவர்களுக்காக வாழ்ந்தார்கள். இன்னைக்கு பாரத நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா நாடுகளிலும் போர் நடக்கிறது. ஈரானிலே போர், இஸ்ரேல் போர், அமெரிக்காவிலே போர். ஆனால் இந்தியாவில் மட்டும் இன்னைக்கு அமைதி பூங்காவாக இருக்கிறது சொன்னால் மாபெரும் தலைவர் நரேந்திர மோடி அவருடைய திட்டங்களும் அவருடைய செயல்பாடுகளும் தான் காரணம் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு தெரிவித்துக் கொண்டு, இந்த மொடக்குறிச்சிக்கு நடைபெற்ற திட்டங்களோடு சேர்ந்து இன்னும் பல திட்டங்களை அன்பு சகோதரி கிருத்திகா சிவகுமார் அவர்கள் நமக்கு செய்து தருவார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டர்கள் இன்றிலிருந்து ஒற்றுமையாக இருந்து பாடுபட்டு எப்படியாவது நம்முடைய நோக்கமெல்லாம் எதுவாக இருக்க வேண்டும், வெற்றி ஒன்றே நோக்கமாக இருக்க வேண்டும். இந்த தொகுதியில் யார் போட்டியிடுகிறார் என்பது முக்கியமல்ல, எந்த சின்னம் போட்டியிடுகிறது என்பது முக்கியமில்லை. ஒரே நோக்கம் பாரத நரேந்திர மோடி, தமிழ்நாட்டில் அண்ணன் எடப்பாடி அவர்கள். அதற்கு இந்த தொகுதியில் தாமரை சின்னம் போட்டியிடுகிறது. நமது சின்னம் தாமரை போட்டியிடுகிறது. நமது தொகுதியில் இன்னைக்கு தாமரை வெற்றி பெற்றாக வேண்டும். தாமரை வெற்றி பெற்றால்தான் இன்னைக்கு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் தலைநிமிர்ந்து இருக்க முடியும். அதற்கான தேர்தல் இது. இன்னும் 5 தினங்களே இருக்கிறது. இந்த 5 தினங்களையும் முழுமையாக பயன்படுத்தி அனைத்து கட்சிகளுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் அனைவரும் எதையும் எதிர்பாராது வெற்றி ஒன்றே குறிக்கோளாக தாமரைக்கு வாக்குகளை சேகரிப்பதில் மும்முரமாக செயல்பட்டு அனைவரும் பொதுமக்களிடம் பேசி நல்ல கருத்துக்களை சொல்லி தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் வேண்டும், ஆட்சி மாற்றம் வேண்டும். அதற்கான சின்னம் தமிழகத்தில் மொடக்குறிச்சி பகுதியில் இங்கே வந்து தாமரை சின்னம், மற்ற தொகுதியில் இரட்டைலை சின்னம், மாம்பழம் சின்னம், குக்கர் சின்னங்களில் போட்டியிடுகிற அனைத்து வேட்பாளர்களையும் வெற்றி பெற செய்ய வேண்டியது நாம் ஒவ்வொருவருடைய கடமையுமாக கருதி அனைவரும் நீங்கள் தவறாமல் இதில் கலந்து கொண்டு நிச்சயமாக வாக்குகளை தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு தாமரை வெற்றி பெற வேண்டும்,
கிருத்திகா சிவகுமார் வெற்றி பெற வேண்டும், உணர்வோடு செயல்பட வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். VGP Merang Kingdom, ECR, Injambakam, Chennai.